இந்த சங்கி அப்படிங்கறத ஒரு எதிர் கருத்து வைத்திருக்கக்கூடியவர்களும் எங்கள் கட்சியினுடைய கொள்கைக்கு எதிராக நிற்கக்கூடியவர்களும் அதை ஒரு குறிப்பிட்ட பதமாக அவங்க ஒரு இழிவுபடுத்துறதுக்கு அவங்கள ட்ரோல் பண்றதுக்கு அப்படிங்கிற மாதிரி அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அது முன்னாடி ரொம்ப நாளா பண்ணிட்டு இருக்காங்க. இதுல ஒரு சிலர் சொல்றாங்க ஆமா ஐ எம் a proud சங்கி அப்படின்னு சொல்றாங்க. அதனால இந்த சங்கிக்கு டெபினிஷன் அப்படிங்கறத நாங்க சொல்ல முடியாது. எங்களை கேட்டீங்கன்னா நாங்க டெபினிஷன் என்ன சொல்லுவோம்? இந்த நாட்டை நேசிக்கின்ற, இந்த நாட்டின் நலன்களை சமரசம் செய்து கொள்ளாத யாராக இருந்தாலும் இந்திய நாட்டினுடைய குடிமக்கள் அவங்களை சங்கின்னு சொல்றதுல பெருமைன்னு சொல்லிக்குவோம். திரு ரஜினிகாந்த் அவர்கள், திரு கமலஹாசன் அவர்கள், இன்னும் நீங்க எத்தனை நடிகர் வேணாலும் வச்சுக்கோங்க. நான் சொல்றது எந்த நடிகர் நடிகைகளா இருந்தாலும் ஏன் உங்ககிட்ட கூட நாங்க ஆதரவு கேட்கறவங்க எங்களோட வேலை. உங்க எல்லாத்துக்கிட்ட நாங்க ஆதரவு கேட்போம். கொடுக்கறதும் கொடுக்காதும் உங்களோட விருப்பம். நான் தான் சொல்லிட்டேன், திரு விஜய் மட்டுமல்ல இன்னும் யாருக்கிட்ட வேணாலும் நாங்க ஆதரவு கேட்போம். இண்டி கூட்டணி புள்ளி வைத்த கூட்டணியில மிக முக்கியமான பங்கு வகித்த தலைவராக இருந்த திரு நிதிஷ்குமார் அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வந்திருக்கிறார். 10 நாட்களுக்கு முன்பாக இந்தி கூட்டணியில் இருந்த தலைவர்கள் இந்த 10 நாட்களுக்குள்ளாக எப்படியெல்லாம் புள்ளிகள் எல்லாம் பிரிந்து போகிறதுங்கிறதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். தேசிய ஜனநாயக கூட்டணி எந்த மாநிலத்தில் யாரை தொடர்பு கொள்வது, யாரிடம் பேச்சுவார்த்தை நடத்துவதெல்லாம் தேசிய தலைமை பார்த்து கொண்டுதான் இருக்கிறது. அதற்கான பணிகள் அப்படிங்கறத புதுசா குழு தொடங்கி நடத்த வேண்டிய அவசியம் இல்ல. ஏற்கனவே அதெல்லாம் நடந்துட்டு இருக்கிற வேலைங்க தான். இந்த இண்டி கூட்டணி என்பது அவர்களுடைய சுயநலத்திற்காக உருவாக்கப்பட்ட கூட்டணி என்பதை ஆரம்பம் முதல் சொல்லிக் கொண்டு வந்தோம். இந்த கூட்டணி நிலைக்காது என திரும்ப நாங்கள் கூறி வந்தோம். இது இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் அந்த கூட்டணியில் இருக்கின்ற கட்சிகளுக்கு, தலைவர்களுக்கு மக்கள் மீதான அக்கறையோ மக்களுடைய வளர்ச்சியிலேயோ எந்த விதமான அவங்களுக்கு அதை பற்றிய குறிக்கோள் கிடையாது. அவர்களை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சி எதிர்க்க வேண்டும், பிரதமர் மோடிக்கு எதிராக இருக்க வேண்டும் என்பதுதான் குறிக்கோளாக வைத்தார்களே தவிர மக்களுடைய நலனை சிந்திக்காத அந்த கூட்டணி இப்போது சிதறிக் கொண்டிருக்கிறது. இப்போது ஒரு சிலர் கூட்டணியில் இருந்து பிரிந்து போனவர்கள் கூட அவர்கள் போய் புதிதாக கூட்டணி சேர்ந்த இடத்திலே அவர்களுக்கு கிடைக்கின்ற அனுபவம், அவர்களுக்கு கிடைக்கின்ற மரியாதை, அவர்களுடைய அரசியல் வாழ்க்கைக்கு எது நன்றாக இருக்கும் என புரிந்து கொண்டு திரும்பவும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் கூட்டணி என்பது ஒவ்வொரு நாளும் பாரதிய ஜனதா கட்சி புதிய உறவுகளை, புதிய கட்சிகளை சேர்த்துக் கொண்டே இருக்கிறது. அது பாத்தீங்கன்னா வரக்கூடிய தேர்தலுக்குள்ளாக இண்டி கூட்டணியில் இருக்கிற எத்தனையோ பேர் இங்க வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த கூட்டணி குறித்தான விஷயங்கள் வரும்போது இது நிலைக்காது அப்படின்னு சொன்னவங்களை தாண்டி தான் இப்ப திரு நிதிஷ்குமார் எங்களோட வந்திருக்காரு இல்லையா? திரு நிதிஷ்குமார் அவர்கள் வெளியில போகும்போது என்ன சொல்லிட்டு போனாரு, இன்னைக்கு எப்படி உள்ள திரும்பி வந்திருக்காரு. அதனால புரிந்து கொள்கிறார்கள் அரசியல் கட்சி தலைவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ளாக அவங்களுக்கு கிடைக்கிற மரியாதை, முக்கியத்துவம் எல்லாவற்றிற்கும் மேலாக அத்தனை பேரையும் அரவணைத்து சென்று நாட்டின் முன்னேற்றத்திற்கு பயன்படுத்துவதை அவர்கள் புரிந்து கொள்கிறார். அதனால எங்களோட எல்லாரும் திரும்பி வராங்க.